கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை நீதிமொழி புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை உங்கள் மத்தியில் வாசிக்கிறேன். சுத்த இருதயத்தை விரும்புவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதனானவன். இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் உங்களோடு பேசுகிறார். சுத்த இருதயத்தை விரும்புகிற இருதயம் எப்படி இருக்குங்களாமா? சுத்த இருதயத்தை விரும்புவனுடைய உதடுகள் இனிமையானவைகள். சுத்த இருதயத்தை விரும்புகிற உதடு இனிமையானது. இன்னைக்கு நாம ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்குவோம். நம்ம கடைக்கு போன உடனே அந்த பொருளை எடுத்துட மாட்டோம். அதை நாம பார்க்கறது மட்டும் இல்லை, நம்ம பக்கத்துல கூட்டிட்டு போனவங்களையும் இந்த பொருள் எடுக்கலாமா, இது நல்லா இருக்கா, அது பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும். ஒரு சின்ன ஒரு காய்கறி வாங்கினாலும் சரி, நம்ம வீட்டுக்கு தேவையான அழகுள்ள பொருள்கள் வாங்கினாலும் சரி, எல்லாவற்றையும் என்ன செய்வாங்க, நல்லா நீட்டா இருக்கான்னு சொல்லி நம்ம அதை பார்த்து தேடி எடுத்து வைப்போம். தேவன் சொல்லுகிறார், சுத்த இருதயம் உள்ள அந்த இருதயத்தை கர்த்தர் சொல்றார். அதுல இருந்து உதடுல இருந்து வருகிற வார்த்தை இனிமையா இருக்குங்களா? அவங்க பேசுகிற வார்த்தை இனிமையா இருக்குமா? அதுக்கு ராஜா சிநேகிதராகிறாராம். யாருங்க? பரலோக ராஜா, பரிசுத்த ராஜா, எஜமானராகிய ராஜா அதற்கு சிநேகிதனாகிறார், அடிமையாகிறார். சிநேகிதன் என்னங்க? அன்புக்கு அடிமை. அதனால இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், நம் சுத்த இருதயமாய் நம்ம ஒவ்வொரு நாளும் மாறணுமா? நம் இருதயத்தில் இருக்கிற எல்லா அழுக்கு என்ன செய்யணும்? நீக்கணும். எல்லா கழும்புகளை நீக்கினாத்தான் அது எப்படி இருக்குங்களா? பளிச்சென்று அழகான வெள்ளி பொன் தங்கமா என்ன செய்யுங்க? மின்னுங்களா? அது போல தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்படி இருப்பாங்களா? தேவனை தரிசிப்பாங்க, தேவனுடைய புத்திரன் எனப்படுவாங்க. அப்ப இருதயத்தை கர்த்தர் என்ன செய்யறேன்? மனிதன் முகத்தை பார்க்கிறேன், நானும் உள்ளார்ந்த இருதயத்தை பார்க்கிறேன். இந்த இருதயம் கர்த்தருக்கு பிடிச்சதுன்னா, குஷ்டரோகி வரான், தேவ சமூகத்துல முழங்கால் படியிடுறான், சரீரமெல்லாம் குஷ்டம், சரீரமெல்லாம் சீவாட வியாதி, அவனால யார் பக்கத்திலையும் நெருங்க முடியாத அப்படிப்பட்ட வியாதி. ஆனாலும் தேவன் நிற்கிறார், வெகு தொலையில் அவன் முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே உங்களுக்கு சித்தம் இருந்தா என் சரீரத்தை சுத்தமாக்குன்னு சொல்றான். சொல்றான், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. ஏன்னா நம் தாழ்த்தி முழங்கால் படியிட்டு கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் வார்த்தை வருது, எனக்கு சித்தம் உண்டு, நீ என்ன செய்ய? சுத்தமாகு, அழகாக என்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த நாளிலும் கூட நம் வாழ்க்கையை நம்ம எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தரை அழகுள்ள பிள்ளையா மாற்றுவார், சுத்தமுள்ள பிள்ளையா மாற்றுவார். ஆவியானவர் சொல்றார், 2 கரங்களை தூக்கி நம்ம ஆராதிக்கும் போது 2 கரமும் பரிசுத்தமா இருந்து அவருக்கு முன்பாக இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்கு நான் சிநேகிதன் சொல்லுகிறார். சிநேகிதன் எப்படி செய்வாருங்க? எல்லாவற்றிலும் உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி.